அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் வேக்கன்சி, அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருந்தது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்புமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதே போல் தமிழ்நாடு காவல்துறைக்கு 10,285 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு முன்ன நடந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 13,417 வேக்கண்ட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற சம்பவங்களை தடுக்க தடுமாடும் காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹெட்லைன் கொடுத்து, ஸோ அதே போல் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பதவி வாரியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC தரப்புலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்காம, ஸோ இவங்க வந்து அஃபீஷியலாக நியூஸில் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக TNPSC தரப்புலேருந்து ஸோ தமிழ்நாடு காவல்துறையில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றத சொல்லி இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பதவிகளில் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து PC எக்ஸாமுக்கு, ஓகேங்களா, PC தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு ஸோ எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு 13,459 காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேக்கண்ட் டோட்டலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,459. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. பெண் உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை உதவி ஆய்வாளர், ஸோ முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை காவலர்கள், ஸோ சிறப்பு காவலர், இந்த காலி பணியிடங்கள் இந்த 13,459 காலி பணியிடத்தை இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண் உதவி ஆய்வாளருக்கு வந்து 443 வேக்கண்ட்டும், ஆயுதப்படை உதவி ஆய்வாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 440 வேக்கண்ட்டும், ஸோ கிரேட் 1 மற்றும் கிரேட் 2 போலீஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,084 காலி பணியிடமும், ஸோ சிறப்பு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 973 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்பீங்க, ஸோ முதல் நிலை, அதாவது முதல் மற்றும் 2ஆம் நிலை காவலர்களுக்கு மட்டும்தான் இந்த 11,084 காலி பணியிடங்கள். ஓகேங்களா? இதை முதல் நிலை காவலர்கள் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வந்து டியூட்டியில் இருக்காங்க இல்லையா, கிரேட் 2 போலீஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் இத்தனை ஆண்டுகளை வந்து கிரேட் 1 வந்து அவங்க வேலையில் இருந்துட்டு ப்ரொமோஷன் ஆக போகிற காலி பணியிடத்தையும் சேர்த்துருக்காங்க. ப்ரொமோஷன் அப்படின்னா இந்த 11,084 காலி பணியிடங்களில் ஸோ மேக்ஸிமம் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் தான் இருக்கும். ஒரு 1000 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிற ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2022ஆம் ஆண்டு நடக்க போகின்ற 2ஆம் நிலை காவலத்திற்கு ஒரு 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதே போல் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ இந்த மந்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுன்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் போலீஸ் வேக்கண்ட் இவ்வளவு இருக்குன்றதும் நமக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த 2020 பேட்ச் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதே போல் மினிமம் ஏஜான 18 வயது நிரம்பியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் காம்படிஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நமக்கான போஸ்டிங் வந்து ஒன்று, அந்த ஒரு போஸ்டிங்காக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணுமோ ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக உங்களோட உழைப்பு வந்து போடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பார்டரில் நான் வந்து ஒரு 60 மார்க் எடுக்கிறேன், ஃபிசிக்கலில் ஒரு 15 எனக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதாவது TSPயாவது கிடைச்சா போதுன்ற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 80, 85 அந்த ரேஞ்செலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங்கே எனக்கு இந்த போஸ்டிங் தான் வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நிற்கணும். ஓகேங்களா? அந்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேக்ஸிமம் போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக இருக்கும் பொழுது தான் அவங்க வந்து இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க. 90% பீப்புள். ஓகேங்களா? அதில் 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சும்மா எழுதி பார்க்கலான்ற மாதிரி எழுதுறாங்க. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இப்போது காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். உங்களோட ரிட்டன் மார்க்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிட்டனுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிட்டனில் எடுக்கிறது தான் உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறோம். மேக்ஸிமம் உங்களுக்கு 10,000+ வேக்கன்சி வந்து இந்த 2022 அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ
தமிழ் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு TNPSC எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே நம்மளாக ஒரு அப்ராக்சிமேட் சொல்ல கிடையாது. நியூஸ் சேனல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே.